பிரேமலதா போட்ட கண்டிஷனை மீறிய விஜய் பரபரப்பான அரசியல் களம். மதுரை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. 300 மீட்டர் தூரத்துக்கு போடப்பட்டிருந்த ரேம்ப் வாக்கில் விஜய் நடந்துகிட்டு இருந்த போது தொண்டர்கள் எல்லாரும் அவரை நோக்கி ஓடி வந்ததால கொஞ்ச நேரம் அந்த பகுதியே பரபரப்பாச்சு. அதை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 34 நிமிஷத்துக்கு மேல மக்கள் மத்தியில் உணர்ச்சி பூர்வமாக பேசினாரு. எல்லோருக்கும் வணக்கம் சொன்ன விஜய் மதுரையை பத்தி ரொம்பவே பெருமையா பேசினார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, கள்ளழகர், மீனாட்சி அம்மன் கோவில் பத்தி பேசின அவர் சடனா பேசினார் பாருங்க ஒரு விஷயம். அதை தொடர்ந்து மதுரையில் நான் காலடி எடுத்து வச்சதும் எனக்கு ஒரு விஷயம் மனசுல ஓடுச்சு. மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா அதே குணம் கொண்ட நம்ம அண்ணன் கேப்டன் விஜயகாந்தும் இதே மதுரைக்காரர் தானே. அவர் கூட பேசி பழக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சதுன்னு மறைந்த கேப்டன் விஜயகாந்தை பத்தி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில பேசினாரு. ஆல்ரெடி தேமுதிக பொதுச் செயலாளரும் மறைந்த கேப்டன் விஜயகாந்துடைய மனைவிமான பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது கேப்டன் விஜயகாந்துடைய பெயரையும் வசனத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது. எம்ஜிஆரை தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டவர் தான் கேப்டன். அவரை மாதிரி கேப்டன் தன்னோட மானசீக அரசியல் குருவா ஏத்துக்கிட்டவங்க அவர் பெயரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் விஜய் கேப்டன் பெயரை மதுரை மாநாட்டில் பயன்படுத்தினது பெரிய பேச்சு பொருளா மாறி போயிருக்கு.